ஹாய் கைஸ், இன்னைக்கு தேர்ட் செம் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக் ஒன்ல இருந்து சால்வேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்வேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்யூட் மாலிகூல்ஸ், அதாவது ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து சால்வெண்ட் மாலிகூல்ஸ், அதாவது லிக்விடோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பேசிக்காகவே நமக்கு தெரியும். இப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து சால்வேஷன், அதாவது ஒரு வாட்டரில் வந்து சால்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை கரைக்கிற அந்த ப்ராசஸ் தான் சால்வேஷன். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சால்ட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்டேபிள் ஆக்குறோம், கான்ஸ்டண்ட்டாக வந்து சொல்யூஷனாக மாற்றுறோம். இந்த ப்ராசஸ் தான் சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதோடைய டெஃபினேஷன். In the solvation process, ions of solute get surrounded by the solvent. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு solute molecules இருக்கு அப்படின்னா அதை சுற்றி சால்வெண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் அப்படி பண்ணி தான் வந்து சால்வேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதாவது சொல்யூட்டை சுற்றி சால்வெண்ட் வந்து சரௌண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சால்வேஷன் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எப்போ வந்து ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் வந்து எய்தர் வாட்டராக இருக்கலாம், இல்லை ஆர்கானிக் சால்வெண்ட்டாக இருக்கலாம், லைக் அசிட்டோன், அப்படி இல்லைன்னா எக்ஸமைன், ஈத்தேன், மீத்தேன், மெத்தனால், எதுவாக வேணா இருக்கலாம். அப்போது நம்ம எப்போ வந்து சால்வெண்ட் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஹைட்ரேஷன், ஹைட்ரோஜன் அப்படின்னாலே வாட்டர் நம்மளுக்கு தெரியும். அப்போது வாட் இஸ் மீன் பை ஹைட்ரேஷன் 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஃபினிஷன் கூட எழுதலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு சால்வேஷன். இப்போ சோடியம் இருக்கு, சோடியம்ன்றது ஒரு சொல்யூட், அதாவது சோடியம்ன்றது வந்து ஒரு சொல்யூட்னா ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ். இதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே சால்வெண்ட். அப்போ ஒரு சொல்யூட்டை சுற்றி ஒரு சால்வெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு சால்வேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு. ஆசிட் சேம் வந்து இப்போ குளோரின் அப்படின்றது வந்து ஒரு சால்ட், குளோரின் சால்ட்டை சுற்றி நம்மளுக்கு சால்வெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு சால்வேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதாவது சொல்யூட் இருக்கு, சொல்யூட்டை சுற்றி வந்து சால்வெண்ட் வந்து பவுண்ட் ஆகுது. இப்படி பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சாலிடோ இல்லைனா ஒரு பார்ட்டிகல்ஸும் வந்து சால்வேஷன், அதாவது கரையுது, அந்த தன்மை வந்து எதை பொறுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் வந்து கரையிறதும் கரையாமல் இருக்கிறதும் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து இருக்கு. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா விச் மீன்ஸ் இப்போ ஒரு டேப்லெட் இருக்கு அப்படின்னா அது வந்து பைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். அதாவது டேப்லெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக ரிஜிடாக இருக்கும், அப்போ வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், அளவு வந்து கம்மியாக இருக்கும். வேறெல்ஸ் அப்போ வந்து அது வந்து கரையாது, லேட் ஆகும். இதுவே வந்து அந்த டேப்லெட் வந்து பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அது பறந்து இருக்கும், ஐ மீன் டிஸ்பர்ஸ்டாக இருக்கும். நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா பவுடர் வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கும், அப்போ அதோட கரையக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த சால்வேஷன் ஆஃப் த சொல்யூட். அண்ட் தென் வந்து அஜிடேஷன் பொறுத்து, இப்போது நம்ம ஒரு வாட்டரில் வந்து சால்ட்டை போடுறோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரையும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நம்ம அஜிடேட்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், உள்ள வந்து ஒரு கிளாஸ் ராடோ இல்லை வந்து ஸ்பேச்சுலாவோ போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். அஜிடேஷனா வந்து போட்டு அடிக்கிறது. இப்போ ஃப்ளோர்லாம் இருக்குல்ல, ரைஸ் ஃப்ளோர்லாம் வந்து நம்ம அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது தான் அஜிடேஷன். அப்படி பண்ணும்போது சால்வேஷன் கரையக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் தென் டெம்பரேச்சர், ஒரு சில விஷயம் வந்து கரையலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெம்பரேச்சர் அப்படி இல்லைன்னா ஹீட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அதோடைய சால்வேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒரு அயான்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஜாயின் ஆகி அப்படி இல்லைன்னா அடிஷன் ஆகிற இந்த ப்ராசஸ் அப்படின்னா இந்த டேர்ம் பேர் தான் வந்து அசோசியேஷன். இங்கே அசோசியேஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஒரு சொல்யூட்டோ இல்லை அயான்ஸும் வந்து ஆப்போசிட்டிவ் சார்ஜஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னோடு ஒன்று அட்ராக்ட் ஆகி நமக்கு வந்து சொல்யூஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். இந்த மாதிரி சால்வேஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் என்டிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசோசியேஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு அயான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகியிருக்கு, ஒரு கெமிக்கல் பவுண்டரி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம வந்து பை விஷுவலாக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபார் தட் வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா ஆஃப் கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து இன்ட்ராக்ட் ஆகிருக்கு அயான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். For this force, electrostatic force equal to 1 by 4 pi E0 into Q1 into Q2 divided by R2.
இந்த Q1 and then Q2 வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் தென் நெகட்டிவ் அயான்ஸ் உடைய நெட் சார்ஜை டிஸ்கிரைப் பண்ணுது. வேரல்ஸ் இந்த R2 வந்து ரேடியஸ் ஆஃப் த அயான்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. E0 அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த அசோசியேஷன் வந்து 3 டைப்ஸாக ஃபர்தராக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி சால்வேட்டட், சால்வெண்ட் ஷேர்ட் அண்ட் தென் கான்டாக்ட் அயான் பேர்ஸ். ஃபுல்லி சால்வேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சால்வெண்ட், இது வந்து சொல்யூட் அண்ட் தென் இதை ரவுண்ட் பண்ணியிருக்க இந்த பவுண்டரி வந்து சால்வெண்ட். அப்போது 2 சொல்யூட்டை வந்து கம்ப்ளீட்டாக சரௌண்ட் பண்ணியிருக்க சால்வெண்ட். அப்போ இந்த கேட்டயான் ஆனோயான் ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, உள்ள சொல்யூட் இருக்கு, அதை சுற்றி சால்வெண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஃபுல்லி சால்வேட்டட். வேரல்ஸ் இன் சால்வெண்ட் ஷேர்டில் பார்த்தோம் அப்படின்னா சொல்யூட் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும், பட் வந்து அதை சரௌண்ட் பண்ணியிருக்க சால்வெண்ட் வந்து ஒன்னோட ஒன்று வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதை டிஸ்கிரைப் பண்ணுற சால்வேஷன் வந்து சால்வெண்ட் ஷேர்டு சால்வேஷன். அண்ட் தென் கான்டாக்ட் அயான் பேர் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோலைட்டை ஆக்ட் பண்ணுது, அதாவது ஒரு சால்ட்டை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், சொல்யூட் அயான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் வருது. அண்ட் தென் வந்து சால்வெண்ட் வந்து ஒன்னோட ஒன்று வந்து கான்டாக்ட் ஆகுது. அதனால தான் இது வந்து கான்டாக்ட் அயான் பேர். போத் சொல்யூட் ஆஸ் வெல் சால்வெண்ட் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சால்வேஷன் கொடுக்குது. இந்த ப்ராசஸ் தான் வந்து கான்டாக்ட் அயான் பேர். தேங்க்யூ கைஸ்.